ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அரேபியன் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் சும்மா மெல்ட் ஆயிருவீங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம முதல்ல 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் இங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்க டைமில் நம்ம இங்கே கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி எடுத்துக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மில்க் சேர்த்து அதை நல்லா கிண்டி விடுங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டேஸ்ட்டுக்காக பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் 1லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக பால் பவுடர் ஆட் பண்ணேன்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக தெரியும், அதுக்காகத்தான். அப்புறம் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம கலந்து வச்சதை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண உடனே கிண்ட ஆரம்பிச்சிருங்க, இல்லாட்டி கீழே போயிட்டு அந்த கஸ்டர்ட் பவுடர் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது. அப்புறம் ஒரு 6 பீஸ் பிரெட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் பிரெட் இருந்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹெல்த்தி வேல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த ஓரங்களை நம்ம கீழே தூக்கி போட தேவையில்லை. வேறு ஏதாவது ரெசிபிஸ்க்கு நம்ம பிரெட் க்ரம் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். நம்ம காய்ச்சி வச்ச கஸ்டர்ட் மில்க்கும் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இனி கஸ்டர்ட் மில்க்கு பிரெட்டை ஊற்றி நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரெட்டை 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம் மொத்தமாக. ஏன்னா நம்ம பீஸ் பண்ணி வச்சோன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரே இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு லேயர். இதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம அந்த கஸ்டர்ட் மில்கை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற பிரெட்டை மேலே அடுக்கி அதுக்கு மேலேயும் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரெட்டையும் லேயர் பண்ணி கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பிரெட்டு முடிஞ்சு, ஸோ இருக்கிற எல்லா கஸ்டர்ட் மில்கையுமே சேர்த்து ஊற்றி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்னிஷ்காக கொஞ்சம் பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வச்சு துருவி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ இந்த மாதிரி நான் போட்டு துருவி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மில்க் மேட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட குங்குமப்பூ இருக்குது, அதனால நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லட்டையும் பரவாயில்ல. கார்னிஷ்காக லைட்டாக குங்குமப்பூ மேலே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கலர் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கு அவ்வளோதாங்க. ஈஸியான டேஸ்டியான பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கும் ரியல் லைஃப்பில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சக்கத்தாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.